வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்கணும் பரிதாபம் சேனல் வந்து மாலை பாவங்கள்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சாமி பஜனைக்கு வந்திருக்கோம். ஓ, பாடிரோமா சாமி. இதுதான் பஜனை. இன்னைக்கு கதிரிசாமி வீட்டுக்கு வந்திருக்கோம். கதிரிசாமி வீட்டுல இந்த பஜனையில இருந்து முதல் வருஷமா கன்னிசாமியா இன்னைக்கு பஜனை வைக்கிறாங்க. இந்த வீடு அவங்க குடும்பமும் தலைத்தோங்க ஐயப்பனை வேண்டி இன்னைக்கு வந்து பஜனை ஆரம்பிச்சிருவோம் சாமி. ஆரம்பிச்சிடலாமா சாமி? ஆரம்பிச்சிடலாமா சாமி? சரி சாமி. சாமி ஏன் சாமி இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சி சரியில்லை, என்ன சாமி? டோலக் யாருக்குன்னு கேட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. தட்டுறது யாருக்கு, போடுறது யாருக்கு? சாமி சாமி ஒரு பால் மெக்கார்ட்னி, ஒரு ஜான் லெனன், நாங்க பீட்டில்ஸ் நடத்திக்கிருக்கோம். ஏன் சாமி? சாமி வந்து சாமியை கும்பிட வந்திருக்கோம் சாமி. பஜனைங்கிறது ப்ரொசீஜர். சாமி சரணம். இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது எப்ப சாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது. அப்படியே பண்றீங்களே. லேயாப்ல நீங்க தான் போவீங்கன்னு நினைக்கிறேன். வாய வைக்கிற அவனே பீதியில இருக்கான், அவனை போட்டு மேற்கொண்டு. அதுக்கு சொல்லுங்க, எந்தெந்த ராசிக்காரங்க எல்லாம் வேலையை விட்டு போவாங்கன்னு சொல்லிட்டாங்களே ஜோசிகர். எப்ப தூக்குவாங்கன்னு ஹெச்ஆர்க்கே தெரியாது, அவனுக்கு எப்படியா தெரியும்? பயமா பயப்படாதீங்க. சாமி வாங்க வாங்க வாங்க. என்ன மாலை போட்டுருக்கீங்களா? ஆமா சாமி, சீசன் வந்துருச்சுல. சரி சாமி. சரி சாமி, சீசன் வந்துருச்சு போலயே. ஆமாமா, சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் மாலையை போட்டுற வேண்டியது. நானும் வருஷம் பாக்குறேங்க. இந்த தடவை கண்டிப்பா நான் ஷோரா மாலை போட்டுருவேன். அப்படியா? கோபியான மறைகிறாரு. இப்படி சொல்லியே போல புள்ளி ஏமாத்துற போல. சாமி கும்பிடு, சாமி கும்பிடுறோமா? சாமி சாமி ஓகே சாமி. வர சாமி. நீ சாமி சாமி. ஓ, போடாமே கடைசி வரைக்கும் அப்படியே ஓட்டிடுவாங்களோ? சூப்பர் சாமி. சாமி என்ன சாமி? என்ன சாமி? போடல. மாலையில போடலையா? இல்ல போடல, நாள் நல்லான்ட்டாங்க. நாள் நல்லா இருக்கு. அதுக்கே சாமி சாமி. ஆமா சாமி, பாத்து போடுங்க. ஏன்னா கரெக்டா 48 நாள் முடிஞ்சோன தான் கோயிலுக்கு போணுறாங்க. என் பேட்ச் எல்லாம் இதாயிடுச்சு. அடுத்த பேட்ச் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சாமி, சரி. காரணம் பின்னாடி திருப்பி என்னத்த போய் அண்ணா இது கேட்காத, என்ன தேவை சொல்லுவேன். நொண்டிக்கிட்டே வர்றேன், நொண்டி சாக்கு சொல்லுவேன். மூடிக்கிட்டு நீ ஐயோ பில்டப் கொடுக்காது அவனே சொல்லுவேன். கால்ல ரத்த காவை வாங்கிருச்சுங்க. ரொம்ப அதனால போடக்கூடாது. இல்ல ரத்த காவனா மாலை போடுறது இதா இருக்கும்ல. அப்படியே சாமி. ரத்த காவை வாங்கிருச்சுன்னா அது வந்து இதுங்க. அப்படியா? சாமி புது ரூல் ஆகுது. யாரும் சொல்றேன், அவன் சொல்ற அப்படி நீ நம்பிக்கிட்டு சாமி சாமின்னு கூப்பிடுற. எரிச்சல அடிச்சிருவேன். ஸ்கிரைப் பண்ண கூடாது. அமைதியா சொல்றது. இவருதான் மாலை போடணும் போல இருக்குது. கோபப்படுறாரு. சாமி சாமி வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. என்ன சாமி போடல? மாலை போட முடியாது போல இருக்கு சாமி. ஐயோ தாத்தாவுக்கு இப்படி இருக்காங்க போல. என்னைக்கு போவாரு என்னன்னு தெரியாது. அப்புறம் நாளைக்கு எதுவும் ஒண்ணுன்னா சாமி சாமி சாமி, நீங்க வாட்டி இந்த வருஷம் போட்டுறாங்க சாமி. பொறுமையா அடுத்த வருஷம் போட்டுக்குருவோம். அதான். ஓ, அதான் போடவே இல்லை. எதுக்கா சாவி சாவின்னு ஐயப்பனை பார்க்க முடியாது. ஐயப்பன் நினைக்கிறமா இவங்களை பார்க்கணும்னு. அதான் நம்ம போக முடியும்னு சொன்னாங்க. இது சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்காரு. அவன் எதுக்கு சொன்னாரு தெரியுமா? அது வந்து உண்மையிலேயே அவங்களால போட முடியல, அவங்களுக்கு பொருளாதார ப்ராப்ளம், உடம்பு சரியில்லை அப்படின்னா ஃபீல் பண்றவங்களுக்கு மனசாறுதலுக்காக சொன்னது. நீ எதுக்கு சொல்லி திரிடா? உனக்கு ஏன் அப்படி போட முடியாதா? முதல்ல பாஸ் எடுத்தியா? ஐயப்பன் கோயிலுக்கு போனா பாஸ் ஆவா? அப்ப பாஸ் எடுக்கிறதே தெரியாதா? இல்ல கொரோனா தான் முடிஞ்சிருச்சு இல்ல. இருக்கா முதல்ல பாஸ் போடணும்டா. இல்ல, book பண்ணணும். போறோம்னு ஃபிக்ஸ் பண்ணணும்டா. அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஏத்த மாதிரி மாலை போடணும்னா. என்ன இது அப்படி எனக்கு தெரியாது மேட்டர். தெரிஞ்சிருந்தா மட்டும் எவ்வளவு போட்டு கிழிச்சிருப்பேன். பரதேசி நீங்க எல்லாம் இருக்கிறனால தான்டா அவன் ஒவ்வொரு வாட்டி இந்த ரீசனா சொல்லியிருக்கான். இந்த மூஞ்சியை பாடுறா, இது மாலை போடுற மூஞ்சி ஆடாது, தினமும் கட்டிங் போடுற மூஞ்சிடாது. இது இந்த வருஷம் இல்ல, எந்த வருஷமும் இது மாலை போடாது. போடுறேன்னா அதுக்குதான் மாலையை போடணும். போடலன்னு போய் சீசன் போட்டா ஒரு கூட்டமா இருக்கு. நான் ஆஃப் சீசன்ல போறேன். நானு ஆஃப் சீசன்ல போறேன். நானு வர சாமி. சரி சாமி. ஏய் சாமி சாமியாடா எல்லாம் முடிச்சாச்சு சாமி. பிளான் என்ன சாமி? இப்ப தரிசனம் பண்ணியாச்சு. டேம் சாமிக்கு போற சாமி. அதுக்கு அப்படியே குற்றாலத்துக்கு போற சாமி. குற்றாலம் அருவி சாமியில வந்து கொஞ்சம் குளிக்கிற சாமி. அருவி சாமியா? குளிச்சுட்டு வந்து பாபநாச சாமி போற சாமி. எத்தனை சாமி? ஐயா சாமி கும்பிட்டு சாமி, பாபநாசம் போயிட்டு சாமி எல்லாம் சுத்தி இப்படி கடைசியா வீட்டுக்கு போற மாதிரி. எப்பட பார்க்க போறோம்? சரி சாமி கும்பிட்டு சாமியா? என்ன சாமி இருந்துகிட்டே இருக்கிற சாமி. இவரெல்லாம் பாருங்க சாமி, லோட் மேன் சாமியா இருக்காரு சாமி. அவரு தண்ணி கேன் போற சாமி. ஒரு டிரைவரா இருக்காரு சாமி. இவங்க எல்லாம் தனியா எங்கேயா போக முடியும் சாமி. ஐயப்பன் சாமி மாலை போற சாமியில வந்து அந்த சாக்கிலே வந்து டூர் சாமி. ஐயோ, சாமிக்கு நடுவுல வார்த்தையை கண்டுபிடிச்சு மனுஷன் வாழ்க்கையே கிரிஞ்சு தானே சாமி. கிரிஞ்சுன்னு நடந்துதான் மனித வாழ்க்கையா இருக்கு சாமி. என்ன சாமி பண்றது? பேசுற மேட்டர்லாம் நல்லா கரெக்டா. சரி சாமி. எல்லாத்துக்கு பின்னாடி சாமி. சரி சரி. மைக் சாமிங்கிறீங்க, வாட்ச் சாமிங்கிறீங்க, துண்டு சாமிங்கிறீங்க. இவ்வளவு படம் சரி 18 வருஷம் குரு சாமி தான் பின்னாடி. நீங்க பண்ற பார்த்தா அவருக்கே அவர் அமைதியா இருக்காரு, டென்ஷன் ஆகுறாரு. ஆனா அவர் டென்ஷன் மனசு போலாம் நடந்துக்கோங்க சாமி. சரி சார். எல்லாரும் பின்னாடி சாமி போறாங்க. என்ன புரியுதா? கோபி சாமி வண்டி சாமியில நான் ஏறி வரேன் சாமி. திருத்த முடியாது, போயிடுங்க. சரி போங்க சாமி. நீங்க வாங்க சாமி. ஏன் இவ்வளவு பண்றாரு சாமி? சாமி நான் போய் துண்டு சாமி எடுத்து வரேன்.
சாமி தண்ணி சாமி வரலைன்னா குளிக்கிற சாமி ரொம்ப கஷ்டம் சாமி. குளிக்கிற சாமியா? குளிக்கிற சாமி உங்களுக்குலாம் ஏதாவது தலைக்கு உள்ள ஏதாவது பொருள் இருக்குதா சாமி? என்ன அதையும் மறைஞ்சு வச்சிட்டீங்களா சாமி? கேரளா கவர்மெண்ட் போர்ட்டல்ல சாமி இது இந்த மாதிரி போட்டோ அப்லோட் பண்ணி ஆளை போட்டா இவ்வளவு டீசெண்டா திட்டுறாரு. என்ன சாமி போட்டோ என்ன 10ஆம் கிளாஸ்ல எடுத்தது அனுப்பிச்சிருக்கீங்க சாமி? பாருங்க இப்போ எடுத்து அனுப்புங்க சாமி. உங்க இல்லைங்க நானே எடுத்துக்கிறேன். நீங்களா எந்த ஊர்ல படிச்சிருக்கீங்களா இல்லையா? விடுங்க சாமி, டென்ஷன் ஆகக்கூடா. சரி விடுங்க சாமி. சாமி சாமி நான் காமெடி பண்றாங்க சாமி, எல்லாம் நகைச்சுவையா பண்றாங்க சாமி. இப்போ போட்டோ பாருங்க சாமி, இது அனுப்பியிருக்காரு சாமி. 12ஆம் கிளாஸ்ல எடுத்து பாஸ் எடுக்கணும், இப்போ போட்டோ அனுப்புங்கன்னா அது அனுப்புனா சாமி. இந்த மாதிரி நகைச்சுவை இருந்துச்சுன்னா போய் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அழகாக அந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டு நல்லா காமெடி பண்ணலாம். இவராக பரவாயில்ல சாமி. ஒருத்தெல்லாம் வந்து செல்ஃபி எடுத்து அனுப்புறாரு. கார் பாஸ் போடலாமா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நம்ம முன்னாடி எடுத்து வச்சுக்கிற நல்ல இல்லை சாமி. அப்புறம் அங்கே போய் உங்களுக்கு இல்ல பாஸ் அந்த மாதிரி அனுப்பலாம்னு பார்த்தா இவங்க வந்து இதாகவே இருக்க மாட்டாங்க சாமி. ஒருத்தர் இங்கே வச்சு எடுத்திருக்காரு சாமி. நான் அதான் போய் ஒவ்வொரு மூக்கு தான் தெரியும். இவரு அந்த குரூப் தான் போல. எடுங்க சாமி. என்ன சாமி நமக்குள்ள அடப்பாவி இவர் எடிட் அவங்களே மேல வேகம் வந்து கண்ணத்துல பற்ற போகுது சாமி. திரும்ப வச்சு பின்னாடி எதுலயாச்சும் வந்து கால் வந்து வேகம் பற்ற போகுது. போங்க சரி சாமி. இவ்வளவு அழகா திட்ட முடியும்னு இப்பதாங்க தெரிஞ்சுக்கிறேன். அட வேறதான் கலைஞ்சிரும். போட்டோ கொடுத்தாங்க போயிட்டாரு. சரி என்னங்க சாமி கை மேல போடுற போது காலு மேல போடுற போது அதெல்லாம் ஒரு விஷயம். வச்சிர போற சாமி சப்புன்னு அரைஞ்சிருவேன்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. கை மேல போடுற போதா வேற என்ன சொன்னாரு? கால் மேல பின்னாடி போடுற போதுன்னு சொன்னாரு சாமி. பின்னாடி திரும்ப எட்டி வச்சு அடிச்சு புடுன்னு சொல்லாம சொன்னாரு சாமி. என்ன சாமி இது? ஆனா இப்படி கூட சொல்லாம சாஃப்ட் ஆயிட்டாரு போல சாமி. கோவக்காரரு சாஃப்ட் ஆயிட்டாரு. ஐயா அவங்கள திட்டி இருக்காரு, அதுல பெருமை வேற. என்ன சாமி பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல அந்த பையன் புதுசா வந்திருக்காரு சாமி. ஆமா சாமி. போட்டோவா எடுக்கிறாப்புல, அந்த இங்க இன்னும் போட்டோ எடுக்கிறாரு, அங்கிட்டு போய் போட்டோ எடுக்கிறாரு, ஸ்டைல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது இன்ஸ்டாகிராம் சாமில போடுறாரு சாமி. என்ன சாமி சொல்றீங்க? இன்ஸ்டாகிராம்ல வந்து டே 1 டே 2 டே 3 இது வேறயா? இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு தெரியும். நான் பாக்குறேன் சாமி. என்னைக்கோ வருஷத்துல 48 நாள் கிடைக்குது. அதை நல்லா ரீஹாபிலிட்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் சாமி. இந்த டைம்ல கூட சுகர்லாம் கம்மி பண்ணணும், நல்ல உடம்புலாம் நல்ல ஹெல்த்தியான உணவை எடுத்துக்கிட்டு இதுதான் சாமி உங்களுக்கு டைம். சரி சரி. அதை விட்டு நீங்களும் இன்ஸ்டாகிராம்லாம் போய் பாருங்க. இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாலாம் கட் பண்ணுங்க. பண்ணால ஒரு பெரிய மாற்றம் வரும் பாருங்க. நீங்க கட் பண்ணி பாருங்க. 48 நாள் இருந்து பாருங்க. சரி நல்லா இருக்கு. ஏன்பா ஓகே சார். இவர்தானா அது? என்ன போட்டோ வித் மை சீனியர் சாமி. போட்டோலாம் இந்த அளவுக்கு நிறையலாம் எடுக்கூடாது சாமி. நினைவு தேவையில்லாம பார்க்குறீங்க. எல்லாம் நீங்க மாலை சாமிக்கு போட்டிங்களா இல்லை ஸ்டைலுக்கு போட்டிங்கனாலே தெரியும். நிறைய பேர் ஸ்டைலுக்கு போட்டீங்க. தாடி வச்சா நல்லா இருக்கு, மாலையோட அப்படி இருக்கிறப்ப நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு சாமி. இப்ப பாருங்க நான் இதை இப்படி பண்ணி அப்படி போடலாம் சாமி. இப்படி போடலாம் சாமி. இல்லாட்டி இப்படி கையில இப்படி சுத்திக்கிட்டு சிம்பு மாதிரி சாமி. திட்டவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. பாவம். சாமி நான் நினைக்கிறேன் சாமி. நீங்க போங்க சாமி சொல்றதை கேட்டு. நீங்க சொல்லக்கூடிய சினிமா ஆக்டர்ஸ் எல்லாருமே ஐயப்பன் வரப்ப அவங்களே அமைதியாகும். சினிமால தான் நடிப்பாங்க. நீங்க மாலையை போட்டு இதெல்லாம் பண்றது எனக்கு ஒண்ணு அது எப்படி சாமி மாலை போட்டுட்டு சாமியா இருக்கு பூமர் சாமியா இருக்கு. 48 நாள் முடிட்டான். என்ன இப்படி சைடுல பார்த்தா விக்ரமாதித்யன் படத்துல துல்கர் சல்மான் மாலை போட்டுக்கிட்டு ஆமா அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க சாமி. யாரு சொன்னது? யாரு? இல்ல யாரு இல்ல எது சாமி வேற சும்மா கேட்கும். கால் ரொம்ப இதா இருக்கு. உள்ள இருக்க கண்டு இருக்கு சாமி. நீங்க கதை நின்னு பாத்துக்கங்க. அந்த உள்ள பேசிட்டு ஐயோ, சாமி உள்ள ரவுடி சாமியா ரைட்டா? தேங்காய் வாசனை வாங்க. தேங்காய் உரசி வைங்க சாமி. எனக்கு சாமி டக்குனு கிளம்பிட்டீங்க. சீசன் இல்லையா இது? பழனி கிளம்புறேன்டா. பழனிங்க. ஆமா ரூட பாத்துட்டு சரி வந்துறேன். போங்க. என்ன சாமி திருப்பி மாலை போட்டுருக்கீங்க? ஆமா ஐயப்பன் போய் பாத்துட்டு வந்துறலாம்ல. சீசனே இல்லையா இது? ஆமா சீசன் இல்லாதப்ப கூட்டம் கம்மியா இருக்கு. போய் நல்லா வருஷம் ஃபுல்லா போடுறவங்களா? வர சாமி. சாமி என்ன சாமி வருஷம் ஃபுல்லா மாலை போட்டுட்டு ஐயப்பனுக்கு போறேன், ஓம் சக்தி கோயிலுக்கு போறேன், பழனி போறேன்னு போயிட்டு இருக்கீங்க. என்னமா ஆமா சாமி இது இருந்தாதான் சாமி கண்ட்ரோலா இருக்கான். சாமி முதல்ல குருசாமி கூட சேர்றத முதல்ல நிறுத்துங்க. அவருதான் சாமியார் மாதிரி வருஷம் ஃபுல்லா மாலையை போட்டுருக்காரு. நீங்களும் உங்களே மாலை போடாதுக்காரு. உங்க வயசு நீங்க இப்படி சாமியார் சாமியார்ன்றாங்க ஊர்ல. சாமியார் மாதிரி மாலையை போட்டுட்டு திடீர் மாதிரி இருக்கவங்க மாலை போட்டுதான் கண்ட்ரோலா இருக்கணும் இல்ல. சரி சாமி என்ன மாதிரி நீங்க வந்து கண்ட்ரோலா இருக்கணும். மனுஷனும் கண்ட்ரோலா இருக்கணும். நீ ஏன்டா உள்ளூர்ல ஒயின் ஷாப்புக்கு லீவ் விட்டாங்கன்னா இங்க இருந்து திருச்சி வரைக்கும் போய் சரக்கு வாங்கிட்டு வந்து குடிக்கிற பரதேசி நீ கண்ட்ரோலா இருக்கியா தம்பி? நீ போப்பா. சரி நீ போ. நீ கரெக்டா போயிருக்க. நீ போ. சரி போ. அதுவும் தப்புதான். நாளை போறேன்னா போட, போடலைன்னா போட. வருஷம் ஃபுல்லா போட்டா தப்பு. இதா இருக்குல்ல. அதுல உனக்கு இங்க இது அவன் வீட்டான பொண்டாட்டியே ஃபீல் பண்ணல, நீ ஏன்டா ஃபீல் பண்ற?
கம்பெனிக்கு ஆளு வர மாட்டேறான் நானே feel புரியலையா? கம்பெனிக்கு அதான் கம்பெனிக்கு ஆள் கூட்டு போங்கிறேன். கம்பெனிக்கு ஓ இந்த ஆடாங்க ஏன் உனக்கு தெரியல உன்கிட்ட பேசவே இங்க வா. அது என்ன இப்படி அட பண்ணாட இதுக்கா இந்த கம்பெனிக்கு கம்பெனி கொடுப்பான் அதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் குடிக்க நம்மள அடிக்க வராங்க இவனா கம்முன்னு போவான் மாலையை போட்டு 2 வருஷமா மாலையாவே திரியிறான் அப்படியே அட பரதேசி, அந்த நான் கவலை. ஒரு வருஷம் மாலை போடுற காரணமே நீதான்டா. உன் கூட சேர்ந்து நாசமா போறான்னு சொல்லி அப்ப பாட்டுங்க வருஷம் ஃபுல்லா பாட்டோம். அதுக்கப்புறம் அவன் என்ன நினைச்சாலும் தெரியல, அப்படியே ஆன்மீக பாதையில உள்ள போயிட்டான். உனக்கு இங்க இருக்குது இல்ல ஏவில நான் அவதான் வாங்கி கொடுப்பாரு. கட்டிங் போட முடியல. இதுதான் போவோம் எங்க இருக்கிறேன் ஊருக்குள்ள பாதி பேர் கெடுத்து வீடியோ சூப்பராக இருந்தது. குறிப்பாக கோபி சுதாகரன் வேற லெவல் செஞ்சுட்டாங்க, செம்மையாக இருந்தது. ஆனால் அந்த மாலை இது போகிறதுன்றதே ஒரு பழக்கத்தை வந்து விட்டு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னா அது ஒரு 48 நாள் போட்டால் அவன் வந்து அதுலேருந்து வந்துடுவான். ரொம்ப சலிச்சிடும், அதுக்கு மேலே திரும்ப அதுக்கு மேலே போக மாட்டான்றதுக்கு தான் இது ஒன்று பண்ணது. பெரியவங்க இது ஒன்று கண்டுபிடிச்சி இப்படி ஒன்று பண்ணுங்களா, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும், உடம்பு எல்லாத்தையும் சுத்தமாக மனசு சுத்தம் பண்ணுறன்றதுக்கு ஆரம்பிச்சது. ஆனால் இவங்க என்னென்ன ரீசனுக்கோ மாலை போட்டுனுறாங்க, வேறு விதத்துலேருந்து தப்பிக்கத்திலாம் போட்டுனுறாங்கன்றதெல்லாம் புரிஞ்சுது. நல்லா இருந்துச்சு. அது அந்த கோவப்படுறது திட்டுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அவங்களுக்கு எப்படி திட்ட முடியாதோ இப்போ மாலை போடுறது நமக்கும் அப்படிதான். அவங்க எதனா ஒன்று பண்ணியிருப்பாங்க, திட்டணும்னு இருக்கும். ஐயோ சாமியாச்சு மாலை போட்டிருக்காங்களே திட்ட முடியாது. அது அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த டைமில் நம்மளை கோவப்படுத்துறது இல்லாத சேட்டையெல்லாம் கண்டிப்பா பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. அந்த கோபியானோட மூஞ்ச பார்த்தா தெரியும் எப்போ எப்படி பேசுவார். இந்நேரத்துக்கு களி ஊற்றி 2 பேரையும் அடிச்சிருவார். ஆனால் அது கண்ட்ரோல் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாலை போட்ட பர்சன்ஸ் நான் பெருசாக பார்த்ததே இல்லைங்க. ஆனால் ஒரே ஒரு டைம் ரொம்ப சின்ன வயசுல வந்து இந்த மாலை ஸ்கூல் டைம்ல போட நடக்கலையா? ஸ்கூல் டைம்ல எதனா ஒரு பையன் கூட போறனா இல்லையா? அடங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல அதனால இதெல்லாம் தெரியாது. ஆனால் அப்போல்லாம் வந்து சின்ன வயசுல அப்போல்லாம் கூட்டு போயிருக்காது அந்த பூஜை நடக்கிற இடத்துல. அது எனக்கு ஒன்றும் புரியவும் புரியாது. ஏதோ பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பிரசாதம் கிடைக்கணும் போவாங்க. குடும்பம் அது ரொம்ப நேரத்துக்கு பாட்டு பாடிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். நமக்கு ஒன்றும் புரியவும் புரியாது. அதுக்கப்புறம் அந்த சைட் போனதே கிடையாது. ஸோ சின்ன வயசுல நமக்கு ஒன்றும் தெரியாதுல்ல அந்த மாதிரி. இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இதில் வந்து என்னன்னா, இப்போது ஸ்கூல் டேஸில் சொல்கிறேன், இப்போ மாலை போட்டுன்னு ஒருத்தன் வரான், நம்ம கிளாஸ்க்கு ஒருத்தர் வராரு ஒரு சாமி அப்படின்னாலே அவனெல்லாம் நம்ம ஒதுக்க ஆரம்பிப்போம். எங்கள் பக்கத்தில் உட்காராது, நீ க்ளீனாக இருப்ப, நான் இன்னைக்கு குளிக்கல, என்கிட்ட வராது, என்கிட்ட பேசாது, என்கிட்ட வந்து சாப்பிடாது, எங்கள் வீட்டில் இன்னைக்கு நான்வெஜ் செஞ்சுட்டாங்களா, நேற்று தாண்டா செஞ்சேன், நான் அவனுக்கு கை கொடுக்கல, எப்படி இப்படி சொல்லி அவனை கார்னர் பண்ண இருப்போம். அவனவன் தனிச்சு விட்டமே தனியாக கிடப்பான் லாஸ்ட் ஒரு வச்சுல ஒரு மாதிரி. அதாவது அவன் நம்மளை ஒதுக்கி வைக்கிறான்றதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் சேர்ந்து அவனை ஒதுக்கி வச்சுறது. டேய் நீ ஒன்று எங்களை தள்ள, நான் தான் ஒன்றை தள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்னு நல்லா சேட்டை ஆனால் அது பண்ணுவோம். கஷ்டமான ப்ராசஸ் தான் இல்லை. காலைல இன்னும் அதுவும் கரெக்டாக அந்த குளிர் டைமில் ஏதாவது மாலை போகிறதுலாம் வருது, காலைல இருந்து குளிக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு கஷ்டம் தான். ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.